ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து விஜயநகரம் மற்றும் பாமினி பார்த்துருப்போம். அந்த லெசனில் விஜயநகரத்துக்கு சில வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்காங்க. அது என்னென்ன பயணிகள் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத முக்கியமான ஹிண்ட்டாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக எது தேவைப்படுமோ அதை ஒரு லைட்டாக நீங்கள் இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு ஆப்ஷனில் வச்சு கூட ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டை மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ விஜயநகரத்துக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து வருவாங்க, ஒரு இதை எழுதுவாங்க, பயணங்களில் என்ன நடந்துச்சுன்ற அனுபவங்களை வந்து அவங்களுடைய பதிவுகளாக வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ தென்னிந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடியதான் இந்த விஜயநகரம். அதில் நிறைய அயல்நாட்டு பயணிகள் வந்து வருகை புரிஞ்சிருக்காங்க. இதை வந்து மேட்ச் வித் த ஃபாலோயிங்கில் வந்து உங்களுக்கு கேட்கலாம், அல்லது கூற்று காரணங்களில் கேட்கலாம், அல்லது சிம்பிளாக ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயநகர பேரரசோட பெரும் சிறப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க சில குறிப்புகள்லாம் விட்டுட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இபின் பட்டுடா வந்து எந்த நாட்டு பயணினா மொரோக்கோ நாட்டு பயணி. இபின் பட்டுடா மொரோக்கோ நாட்டு பயணி. அவர் எந்த அரசரோட பீரியடில் வந்திருப்பார்னா ஃபஸ்ட்டே வந்திருக்காரு. ஸோ ஹரிஹரர், முதலாம் ஹரிஹரர். அப்புறம் நிக்கோலா டிகோட்லி, அவர் வந்து இட்டாலி நாட்டு பயணி. அவர் வந்து இரண்டாம் தேவராயர் காலம். அப்துல் ரசாக், அவர் வந்து பெர்சியா நாட்டு பயணி. அவரும் இரண்டாம் தேவராயர். அப்போ இரண்டாம் தேவராயர் காலத்தில் வருகை தந்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டிகோண்டி, இத்தாலியை சேர்ந்த நிக்கோலா டிகோண்டி, பெர்சியாவை சேர்ந்த அப்துல் ரசாக். அப்புறம் வந்து நிக்கிட்டீன் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிக்கிட்டீன் அப்படின்னா ரஷ்யா. இவர் வந்து இரண்டாம் விருப்பாக்ஷராயர், ரஷ்யா இரண்டாம் விருப்பாக்ஷராயர். அப்புறம் வந்து லுட்விகோ டி ஓர்தெமா, இவர் ஒரு இத்தாலி நாட்டு பயணி. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 3 பேர் வந்திருக்காங்க. பார்போசோ, அப்புறம் வந்து டொமினிகோ பயஸ் அப்படின்றவங்க. இவங்க 2 பேரும் போர்ச்சுகல். ஓகேங்களா, டுவாடே பார்போசா, டொமினிகோ பயஸ், இவங்க போர்ச்சுகலில் சேர்ந்த பயணிகள். கிருஷ்ணதேவராயர் பீரியடில் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பெர்னோவாஸ் நுனீஸ் அப்படின்னாலே அச்சுத தேவராயர், போர்ச்சுகல். ஸோ மார்க்கோபோலோ, அவர் வந்து வெனிஸ் நகர பயணின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இபின் நாட்டு முதலாம் ஹரிஹரர் நிக்கோலா டிகோண்டி, அவர் வந்து இத்தாலி நாட்டு இரண்டாம் தேவராயர். அப்துல் ரசாக், அவரும் இரண்டாம் தேவராயர், பெர்சியா நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் நிக்கிட்டீன் அப்படின்றவர் ரஷ்யா நாட்டு பயணி, இரண்டாம் விருப்பாக்ஷராயர். அப்புறம் வந்து லுட்விகோ ஓர்தமா அப்படின்றவங்க இத்தாலி நாட்டு பயணி, கிருஷ்ணதேவராயர். அப்புறம் வந்து பார்போசோ அப்படின்றவங்க போர்ச்சுகல், டொமினிகோ பயஸ், இவங்க 2 பேருமே போர்ச்சுகல், கிருஷ்ணதேவராயர். அப்புறம் வந்து பெர்னாவோ நுனீஸ் அப்படின்னா அச்சுததேவராயர் காலத்தில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இபின் பத்துதா அந்த முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி ஹரிஹரர் அவங்க பீரியடில் வந்திருக்காங்க. பூர்வீக மொரோக்கோ, அதுதான் திரும்ப இதில் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ நிக்கோலா டிகோண்டி வந்து எந்த பீரியடு, இட்டாலி நாட்டை சேர்ந்தவர், இரண்டாம் தேவராயர் காலத்தில் 1420 வருகை புரிந்திருக்காரு. அப்துல் ரசாக், இவர் வந்து ஹூரட் அப்படின்னு சொல்லக்கூடிய நகர்லேருந்து செங்கிஸ் கானின் அரசவை இருந்த இடம்தான் அந்த ஹூரட். பாரசீக வரலாற்றாசிரியர் அப்துல் ரசாக் வந்து எனது பெர்சியானா பாரசீகம். அப்துல் ரசாக் இரண்டாம் தேவராயர் காலத்தில் வருகை புரிஞ்சிருக்காரு. டொமினிகோ பயஸ், இவர் ஒரு எழுத்தாளர், இவர் போர்ச்சுகீசிய பயணி. பயஸ்னா என்னது, போர்ச்சுகல் பயணி. கிருஷ்ணதேவராயர், பயஸ் வந்து கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணனை பார்த்தோன்னா பயபக்தியாக இருப்போம். ஸோ பயபக்தியாக பயஸ். அப்புறம் வந்து போர்ச்சுகல் 1522. அப்புறம் டுவாடோ பார்பாசோ, இவரும் வந்து எழுத்தாளர், போர்ச்சுகீசியர், ஆய்வாளர். விஜயநகர ஆட்சியை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பார். அப்புறம் வந்து நுனீஸ் அப்படின்றவங்க வரலாற்று ஆசிரியர் மற்றும் குதிரை வியாபாரி. பெர்னோவோ நுனீஸ் அப்படின்றவங்க விஜயநகரத்தில் 3 வருஷம் இருந்து கழிச்சிருக்காங்க. விஜயநகரத்தின் வரலாறு குறிப்பாக இவங்க வந்து அஸ்திவாரம், 3 வம்சத்துடைய ஆட்சியாளர்களுடைய வாழ்க்கை, தக்கான சுல்தான், ஒடிசா ராயர்கள், இதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மார்க்கோபோலோ வெனிஸ் நகரத்தை சேர்ந்த ஒரு பயணி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்குது. தேங்க்யூ.